Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம கெஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் ஸ்பெஷலிஸ்ட், அதோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன். இவங்க கிட்ட பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ தீபா. ஹலோ பாரதி, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. வெல்கம் தீபா. நீங்க இந்த பாட்காஸ்ட்ல ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்ல இருந்து நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியால இருந்து ஃபாரின் வந்து எம்பிஏ படிக்கிறது நம்ம நிறைய பேருக்கு பெரிய கனவு. அப்படி உங்களோட நீண்ட நாள் கனவை உங்க மேரேஜுக்கு பிறகு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு? ஸோ குயிக் பேக்ரவுண்டு, நான் திருச்சி பொண்ணு. நான் வளர்ந்தது ஒரு சிட்டின்னு சொல்ல முடியாத ஒரு டவுன்ஷிப் அந்த மாதிரி ஏரியாவில் வளர்ந்தேன். ஸோ அப்போ எல்லாம் எக்ஸ்போஷர் இன்னும் அவ்வளோ பெரிய விதமா எனக்கு ஃபாரின்ல படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் அப்போ கிடையாது. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு காலேஜ் டைம்ல, ஒரு 2004-05 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சன் டிவி நியூஸ் எல்லாம் வரும். தினமும் ஒரு தகவல்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் பிட் ஆஃப் ஒரு செக்ஷன்ல போடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பூம் ஆன டைம். ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் அது வழியா அவங்களுக்கு படிக்கலாம், இந்த இதெல்லாம் சென்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அப்படி வந்த ஐடியா தான் அப்போ எனக்கு உதிச்சிச்சு. ஆனா அப்போ வந்து எனக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை எனக்கு சரியா ஒத்து வரல. அப்பா அம்மா வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பேரண்ட்ஸ், கேர்ள் சைல்டு வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, கல்யாணம் பண்ணிடணும், நல்லபடியா டிகிரி முடிச்சோடனையும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட பாத் போச்சு. அம்மா கிட்ட கேட்டப்போ அம்மா என்ன சொன்னாங்க, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் முடிஞ்சா படி அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பார்க் தான் வந்து எனக்கு பின்னால ஒரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஸ்டில் எனக்கு அந்த அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட. பட் அகைன் குழந்தை மறுபடியும் கேரியரை டிஃபைன் பண்ணணும், அந்த கமிட்மெண்ட்ஸுக்குலாம் நான் போய்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சு ஐ தாட் தட் ஓகே இட்ஸ் டைம் நவ் டு டூ தட் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு 2013 டைம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பேபி வந்தாச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து ஐ வாஸ் ஆஸ்கிங் மை ஹஸ்பண்ட், பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த டைம்ல சைன் அப் பண்ணது எம்பிஏ ப்ரோக்ராம். அது வந்து ஒரு பிசினஸ் மைண்ட் செட், அந்த ஒரு நோக்கிலலாம் நம்ம யோசிக்கல. எனக்கு தேவை ஒரு ஃபாரின் டிகிரி, என்னோட சிவிக்கு பக்கத்துல ஒரு ஃபாரின் பிசினஸ் ஸ்கூல்ல போட்டுக்கணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு. அப்படி சைன் அப் பண்ணேன். இட் டுக் லைக் கப்புள் ஆஃப் இயர்ஸ் டு ஃபினிஷ் இட். அது வந்து வேலையோட சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ வேலை ப்ளஸ் வந்து குழந்தை, ஃபுல் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் அப்போ கிடையாது. ஸோ அந்த சப்போர்ட்டிங்க்குலாம் எல்லாமே ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. எல்லாமே எனக்கு சப்போர்ட் நல்லா கிடைச்சிச்சு. அப்படிதான் வந்து எம்பிஏ பர்சீவ் பண்ணேன். கிரேட் எஃபர்ட் தீபா. நிறைய ஹார்ட்ஷிப்புக்கு நடுவில் ஃபேமிலி சப்போர்ட்டோட உங்க நீண்ட நாள் கனவை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றிருக்கீங்க. வெரி வெல் டன். அடுத்து, நம்ம ஏரியால நிறைய பேர் ஃபிட்டா இருக்க உங்களோட கான்ஷியஸ் ஈட்ஸ் இனிஷியேட்டிவ் ஒரு முக்கிய காரணம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ஃபிட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க பிறந்ததுலேருந்து ஃபிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வுட் சே நோ, அப்படியெல்லாம் இல்லை. ஸோ ஐ ஹேட் சைல்ட்ஹுட் டேஸ்ல நான் எப்பவுமே ஒரு ஓவர் வெயிட் கேட்டகரிஸ் தான். ஐ மீன் ஓவர் வெயிட்னா என்னன்னா, நம்ம ஊர் டிஃபினேஷன் ஆஃப் லைக் இந்த 40 கிலோஸ் அப்படின்லாம் இருக்க மாட்டேன். ஸோ ஐ வாஸ் லைக் 50-55 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எப்பவுமே இருந்தேன் டியூரிங் மை காலேஜ் டேஸ். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க, குண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு இது வரும். அப்போ வந்து எனக்கு அது ஓகே, அப்போ அந்த ஏஜ்ல வந்து ஓகேன்னு சிரிச்சுட்டு போயிடும். பட் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து யூ வில் ஃபீல் லைக் யூனோ வி ஆர் ஃபேட் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து அது அப்படியே மைண்ட்ல ஏறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் பெருசா கண்டுக்கல, அப்படியே போயிடுச்சு. லைஃப் வாஸ் கோயிங் ஸ்மூத்லி. ஒரு 2 கிட்ஸ் வந்துச்சு. ஸோ மெயினாக ஃபிட்னஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன சமயம் வந்து கொரோனா டைம் தான். கொரோனா டைம்ல எல்லார் மாதிரியும் ஐ வாஸ் ஓவர் ஈட்டிங். எப்போ பாரு டேக் அவேஸ், அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே ரொம்ப பேடாக இருந்தது. அந்த டைம்ல மறுபடியும் ஒரு 6-7 மந்த்ஸ் கழிச்சு இந்த செகண்ட் லாக்டவுன் வரும்ல, அந்த டைம்ல தான் நான் என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்க்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலையும் சரி இதனாலையும் சரி ஐ வாஸ் லுக்கிங் வெரி பேட். எனக்கு என்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு அந்த ஒரு கியூட்னஸ் அது எதுவுமே இல்லை. நான் அப்போ வந்து நான் டிசைட் பண்ணேன் ஐ ஹவ் டு லூஸ் வெயிட். வந்து என் ஹஸ்பண்டும் சொன்னாரு, ஸோ யூ ஹாவ் டு திங்க் அபவுட் அஸ் யூர் ஹெல்த். இட்ஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட் இன் லைக் ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக நம்ம லூஸ் பண்ணல. யூ ஹாவ் டு திங்க் இன் த லாங் டேர்ம்.
அப்போ வந்து எனக்கு யோசிச்ச விஷயம் தான், ஓகே நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைய யூடியூபர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆன் டாப் ஆஃப் தட் ஃபியூ ஃபிட்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அண்ட் தென் ஐ வாஸ் ஏபிள் டு லூஸ் ஒரு 15 to 16 kilos ஆஃப் மை வெயிட். ஐ லாஸ்ட் இட். அப்போ என்ன நான் கண்ணாடியில் பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. என்னால் சின்ன இதில் ஒரு காலேஜ் டேஸில் உங்களுக்கு ஒரு ட்ரீம்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், அப்படிலாம் ஒரு ட்ரெஸ் போடணும், அதெல்லாமே என்னால் போட முடிஞ்சுது. ஐ வாஸ் ஸோ ஃபீலிங் ஸோ ஹாப்பி. இட் ஆல்சோ பில்ட் மை கான்ஃபிடென்ஸ். நாட் ஓன்லி ஹாப்பினஸ், இட் ஆல்சோ பில்ட் மை கான்ஃபிடென்ஸ். நம்ம ஓகே இந்த ட்ரெஸ் போட்டால் நமக்கு ஒரு நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், யூ கேன் ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் பெட்டர் இன் த வேர்ல்ட். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைச்சிச்சு. ஸோ பார்க்குறவங்க எல்லாமும் கேட்டாங்க, இட் லுக் ஸோ நைஸ் அப்படிங்கிற போது அந்த காம்ப்ளிமெண்ட்டை மற்றவங்களுக்கும் கேட்கும்போது ஓகே யூ கேன் ஆல்சோ பி அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரையல் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க எல்லாருக்குமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. தேவர் ஸோ ஹாப்பி வித் தேர் ரிசல்ட்ஸ். அதாவது நார்மலான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்றது, அதே சமயம் நம்ம வந்து ஜங்க்ஸ் எல்லாமும் சுத்தமாக அவாய்ட் பண்ணோம்னான்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் சே நோ. நான் எல்லாமே தான் சாப்பிடுவேன், ஆனால் எப்பப்போ சாப்பிடணும், எத்தனை வேலைக்கு சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் பேசிஸில் ஐ வாஸ் ட்ரைனிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். அவங்க எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சோடனையும் சரி இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அந்த ஒய் கான் ஐ எக்ஸ்டெண்ட் தட் டு அதர் பீப்புள், நம்ம வேற யாராவது பார்க்குறவங்கலாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யூகே பேஸ்டு குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி ஐஏயு பேஸ்டு சர்டிஃபிகேஷனையும் முடித்தேன். முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் ட்ரைனிங் பீப்புள் இன் த நேம் ஆஃப் கான்ஷியஸ் ஈட்ஸ். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் 1.5 years ஒரு 50+ பீப்புளை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். தட்ஸ் மெயின்லி விமன். ஸோ இப்போ இந்த இயர்லேருந்து நான் லான்ச் பண்ணியிருக்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி நியூட்ரிஷனல் கோச்சிங் ப்ளஸ் மென்னுக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட். வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியில் உங்களுக்கு பர்சனலாக கிடைச்ச பெனிஃபிட்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. இந்த அப்ரோச் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் தீபா. இப்போ உங்கள் ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட் லண்டன் மரத்தான் பற்றி பேசலாம். அதில் கலந்துக்க நம்மளை என்ன மாதிரி தயார்படுத்தணும்னு சொல்லுங்கள். ஸோ லண்டன் மரத்தான் எப்படி வந்துச்சுன்னா, ஒன் ஆஃப் மை ட்ரைனி அவங்க தான் எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் இருக்குது, ஒய் டோன்ட் யூ ட்ரை பார்ட்டிசிபேட். ஏன்னா நான் ஃபிட்னஸ் சைடில் இருக்கிறதுனால ஷீ ரெக்கமெண்டட் தட். அப்படி ஃபார்வர்டான இன்வைட் வந்து நான் நம்ம தமிழ் கம்யூனிட்டி, நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணேன். ஸோ தென் எவ்ரிபடி காட் இன்ட்ரெஸ்ட். ஓகே நம்ம வந்து 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். பட் 10,000 ஸ்டெப்ஸுங்கிறது தினமுமே நடக்கிறது. மினிமம் நான் 10 to 12K ஸ்டெப்ஸ் அ டே நடப்பேன். ஓகே ஒய் கான் வி சேலஞ்ச் அவர் செல்ஃப்ஸ்ன்னு ஹாஃப் அ மரத்தானுக்கு சைன் அப் பண்ணினேன். சைன் அப் பண்ணி ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஹாஃப் மரத்தான் செப்பரேட், 10K செப்பரேட். அவங்களுக்குலாம் கொஞ்சம் லிட்டில் ட்ரைனிங் இருந்தால் போதும், ஹாஃப் மரத்தானா கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக நமக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன மார்ச் 2024 ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் செப்டம்பர் ஸோ வி ஹாவ் 6 months ஃபார் ஹாஃப் அ மரத்தான். ஓகே அப்படின்னு சம்மரும் இங்கே வந்துடும், ஸோ வி கேன் ப்ராக்டிஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சம்மர் வந்தோடனையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னும் விண்டரில் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் கெயின் இருக்கும், மினிமம் ஒரு 2 to 3 kilos. அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே வாக்கிங் நடக்க ஆரம்பித்தோம், ஒரு 10 to 15K பேசிஸில். அதுக்கப்புறம் க்ளோசர் டு த டைம் லைன் ஒரு ஜூலை மாதம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா ட்ரிப் அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி ஸோ வி ஸ்டார்டட் வாக்கிங் லைக் 18,000 அந்த மாதிரி தினமுமே. ஓகே எக்ஸப்ட் த வீக்கெண்ட்ஸ். ஸோ அந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக கொண்டு வந்தோம் அந்த ஸ்டாமினாவை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன் திங் என்னன்னா அந்த நடுவில் அந்த பிரேக் எடுத்துட்டு நாங்கள் வந்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வென்ட் டு இந்தியா. ஸோ அந்த ஜூலை ஆகஸ்ட் டைமில் போனதுனால மறுபடியும் செப்டம்பர் டைமில் வந்ததுனால எங்களுக்கு 4 weeks தான் இருந்துச்சு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ இந்தியா போனோடனே உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகும். ஸோ அதனால வீக்கெண்ட் ப்ராக்டிசஸும் போட்டோம். அதனால அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டடாக பண்ணினோம். பட் இந்த எண்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து
எல்லாருமே முடிச்சிட்டோம். ஓவர் வி டுக் த சேலஞ்ச் முடிச்சிட்டோம். பட் இட் வாஸ் லைக் ரெய்னியா இருந்தது, வெதர் வந்து ரொம்ப விண்டியா இருந்தது. அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்ல நம்ம எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம வெதர் கண்டிஷன்ஸ் ஒரு பேட் வெதரா இருந்தா கூட கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸா நடக்கிறது அந்த மாதிரியும் ட்ரை பண்ணோம்னா நாங்க இப்ப நான் பார்த்த அந்த கொஞ்சம் ஹார்ட்ஷிப்ஸ்லாம் இல்லாம கொஞ்சம் ஈஸியா நெக்ஸ்ட் மரத்தான கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கோம். அது வேலிட் பாயிண்ட் தீபா. அதோட 10,000+ ஸ்டெப்ஸ் எவ்ரிடே அப்படிங்கிறது கேட்கறதுக்கே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் இயர் உங்களோட ஃபுல் மரத்தானை முடிச்சுட்டு சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் எங்கிட்ட அடிக்கடி சொல்கிறது பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. டான்ஸ் பண்ணுறதுனால உங்கள் லைஃப்பில் ஏதாவது புதுசாக மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அஃப்கோர்ஸ் இன்னும் டான்ஸ் வந்து இட் கீப்ஸ் அஸ் ஹாப்பி. அகெயின் பேக்ரவுண்ட் போய் பார்த்தீங்கன்னா என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல டான்ஸ் ஆடினீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் ஹார்ட்லி ஒரு இயர் 1ல மேபி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பேன். ஐ கான்ட் ரிமெம்பர் என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படிதான் லைஃப்ல இருந்துச்சு. ஸோ எவ்ரி திங் சேஞ்ச் இன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தான். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன்ல அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு விதை போட்டது நீங்க தான். அந்த பொங்கல் ஃபங்க்ஷன்ல ஒரு 2023 நடக்கும் நினைக்கிறேன். அந்த பொங்கல் ஃபங்க்ஷன்ல அன்னைக்கு ஒரு ஓவர் நைட்ல ஒரு டான்ஸ் ஸ்கெட்யூல் பண்ணினோம். ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எல்லாருக்கும் நியூ. அப்போ வந்து ஏன் கிட்ஸ் டான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒய் கான்ட் வி நம்மளும் ஏன் டான்ஸ் ஆடக்கூடாதுன்ட்டு நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீங்க வந்து எஸ் அஃப்கோர்ஸ் இன்னும் அந்த கிட்ஸ் டான்ஸ் மம்ஸையே நீங்க வந்து கேட்டு பாருங்களேன் அப்படின்னு யூ கேவ் மீ a குட் சஜஷன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் நைட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம். அப்போ ஸ்டேஜ்ல ஏறினப்போ ஒரு இட் ப்ராட் அ பிக் கான்ஃபிடன்ஸ் இன் மீ. ஏன்னா நான் ஸ்டேஜ்லேயே ஏறினது கிடையாது அந்த மாதிரி டான்ஸுக்கெல்லாம். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஃபார் மீ. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் குரூப்ல வந்து டிஜில ஆடினவங்க எல்லாருமே ஒரு தே ஸ்டார்டட் டூயிங் லைக் ஒரு ஒரு டான்ஸ் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி எவ்ரி வீக் தே ஸ்டார்டட் ஸ்கெடியூலிங் ஒரு வீக்லி ஒன்ஸ் டான்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுவுமே டான்ஸே ஆட தெரியாத எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்பும் பண்ணுச்சு. நான் இட் பூஸ்டட் மை கான்ஃபிடன்ஸ். மோரோவர் அது வந்து ஒரு இப்போ நம்ம வீட்லயே இருக்கோம், மெயினா வின்டர்ல இருக்கும், இந்த டிப்ரெஷன் இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இந்த மாதிரி எந்த இதுக்குமே இது பண்ணாம இட் ஹெல்ப்ஸ் அ லாட். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஷோஸ் எல்லாம் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நீங்க எனக்கு ஸ்டேஜ்ல ஆட சொன்னீங்கன்னா பயம் இல்லாம ஆடுவேன். ஸோ அதுக்கு காரணம் அந்த டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது தான் மெயின் திங். நீங்க சின்ன இதுலலாம் போனீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல நிற்கும் போது ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங் இருக்கும், படப்படன்னு இருக்கும். அந்த ஃபீலிங் எல்லாமே இந்த டான்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்துருச்சு கண்டிப்பா சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ஒர்க்லயும் பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ குட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் அஸ் வெல். ஏன்னா எப்படி டான்ஸுக்கும் ஒர்க்குக்கும் கனெக்டிவிட்டி இல்லை, உங்க மைண்ட்ல ஹெல்த்தியா ஆகும்போது உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கான யூ ஃபீல் சம்திங் யூ ஹவ் அச்சீவ்ட். அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம ஒர்க்கு கொண்டு வந்தோம்னா அதுலேயும் நம்ம இன்னும் நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணுவோம். ஸோ ஐ கேன் see the difference before and after டான்ஸ். அதே மாதிரி அப்படி என்கரேஜ் எவ்ரிபடி யாரெல்லாம் டான்ஸ் ஆடணும். இந்த ஏஜ் வந்து இட் ஒன்ட் லாஸ்ட் ஃபார் லாங் இல்லை, இட்ஸ் லைக் அன் ஐஸ்கிரீம். ஸோ அதை வந்து மெல்ட் ஆகிறதுக்குள்ள அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறது அந்த மோட்டிவேஷனும் இருக்கு. டான்ஸ் என்னோட நிறைய நல்ல டான்சஸ் இருக்காங்க. ஐ எம் ஜஸ்ட் ஓகே பிகினர்லேருந்து இப்போ அடுத்த லெவல் மூவ் ஆயிருக்கேன். பட் ஐம் சேயிங் யார் யாருக்கெல்லாம் விருப்பமோ ஐ வுட் என்கரேஜ் them to come forward and join any dance group and dance. வாவ், டான்ஸ் பண்ணுறதுனால மென்டல் ஹெல்த்தோட நம்ம கான்ஃபிடென்ஸும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது எல்லாருக்குமே ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்திருக்கும். இன்றைய பாட்காஸ்ட்ல நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இது தவிர நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னா இப்ப சொல்லலாம். I'd like to thank you. It's a very good initiative. நீங்க ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டி குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு வந்து நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கண்டிப்பா நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கன்சிடரிங் மீ அண்ட் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் தீபா. பாய். பாய். இப்போ நம்ம பாட்காஸ்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வாரத்தோட கெஸ்ட் நல்லா பாடுவாங்க, அதோட இவங்க மீடியாலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஹிண்ட்டை வச்சு அவங்க யாருன்னு யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மீண்டும் சந்திப்போம். நன்றி.